சற்றும் எனை விலகாத வெட்ட வெளியே, துளியும் தன்மை மாறாத களியே, சந்தடி மிகுந்த உடல் துவந்தம் எனும் சந்தையினில் தந்தை என வந்த தயவே. சற்றும் எனை விலகாத வெட்ட வெளியே, துளியும் தன்மை மாறாத களியே, சந்தடி மிகுந்த உடல் துவந்தம் எனும் சந்தையினில் தந்தை என வந்த தயவே. முற்றும் எனை பற்றும் வினை கற்ற இணை ஒற்றை வீரல் மொத்தமும் அவிழ்த்த விடிவே, மூலையில் கிடந்தவனை சாலையினில் நடமாட முத்துரதம் வைத்த நிதியே, அற்று விழும் அத்தனையும் வெற்றி என சொல்லி விழும் அற்புதம் நிகழ்த்தும் அருளே, அற்று விழும் அத்தனையும் வெற்றி என சொல்லி விழும் அற்புதம் நிகழ்த்தும் அருளே, அல்லும் பகல் நில்லாமல் அலைப்பாயும் என் நெஞ்சின் அடிநாதமான பொருளே, உற்றுற்று நோக்கியே உருமாற்றி உன்னையே உயிராக வார்த்த குருவே, உற்றுற்று நோக்கியே உருமாற்றி உன்னையே உயிராக வார்த்த குருவே, ஒரு நொடியும் உனது திருவடி வழகை மறவாமல் உருக மனம் அருள்க குருவே, ஒரு நொடியும் உனது திருவடி வழகை மறவாமல் உருக மனம் அருள்க குருவே. வணக்கம். ஒரு தோழன், ஒரு நண்பன், அவனுடைய சிறப்பு என்ன? எச்சரிப்பதுதான் ஒரு நல்ல தோழன், ஒரு நல்ல நட்புக்கு அடையாளம். நண்பனுக்கு நாம் ஏன் அவ்வளவு உயரமான இடத்தை கொடுக்கிறோம்? நம்முடைய மனசாட்சியினுடைய உருவாரம் தான் நண்பன். மனசாட்சி குரல் கொடுக்கும் பொழுது அதை தட்டிவிட்டு நாம் புறப்பட்டாலும் நம் முன்னே எதிர்பட்டு நம்மை எச்சரிக்கின்ற மிகப்பெரிய சேவையை செய்பவன் நமது நண்பன். அப்படிப்பட்ட நண்பர்கள் வாய்த்தவர்கள் மிக பாக்கியசாலிகள். நம்மை பொறுத்த மட்டில் நாம் வாழ்ந்த காலத்தில் எச்சரிக்கும் தோழனாக, இனிய நண்பனாக, உற்ற நண்பனாக விளங்கியவர் மகா சுவாமிகள் அவர்கள். எப்படி? எல்லோருக்குமே நடக்க போவது தெரியக்கூடிய சாத்தியம் இருக்கிறது. ஆனால் பலவிதமான சலனங்களால், வாசனைகளால், வினைகளால் ஒரு திரை விழுந்து நாம் எதையும் அறிந்து கொள்ளாமல் இருக்கிறோம். கருணை மேலிட்ட மகான்கள் நம்மை எச்சரிக்கும் முகமாக இதை செய், இதை செய்யாதே என்று சொல்லுகிறார்கள். அதுவும் நல்ல நேரம்தான். நல்ல நேரம் இருந்தால் நாம் ஒரு மகானுடைய சந்நிதியிலே அவர் முன்பு நிற்கிறோம். அவர் நமக்கு உரிய எச்சரிக்கையை தந்து நம்மை காப்பாற்றுகிறார். இது எத்தனையோ முறைகள், எத்தனையோ அடியவர்கள் வாழ்க்கையிலே நடக்கிற, இன்னும் நடக்க போகிற ஒரு இனிய அனுபவம். இப்போ ஒரு முறை அப்படித்தான் ஒருத்தர் உத்தரவு வாங்கிக்கிறார். சுவாமி, போயிட்டு வரேன், கிளம்புறேன். அப்படியா, நாளைக்கு போ அப்படிங்கிறார். வந்தவர் விஐபி பிரமுகர் இல்லை, இவருடைய பக்தர்கள் ஒருவர். நான் நீ கிளம்புறேன்னா, இன்னைக்கு கிளம்பாதரா, நாளைக்கு போ அப்படிங்கிறார். எனக்கு வேற வழியே இல்லை, போகணும். அது அவருக்கு அலுவலக நிர்பந்தம் இருக்குமோ. சரி சரி, பிரசாதம் வாங்கிக்கோ, போ. இவர் போற வழியில் என்ன ஆகுது? ஹர்த்தால்ல தடியடி, போலீஸ் தடியடி, கலவரம். அந்த கலவரம் நடக்கிறதுல ஒரு கல் எறிகிறாங்க. அதில் இவர் தலையில பட்டு ஒரு காயம் ஏற்படுகிறது, ரத்த காயம் ஏற்பட்டு விடுகிறது. அப்போ அவர் நினைச்சு பார்க்கிறார், ஓ, நாளைக்கு போன்னு சொன்னாரு, அது மீறி நம்ம வந்தோம், அதற்கு உண்டானதை நான் அனுபவிச்சோம். ஆனா நம்ம வந்தே ஆக வேண்டிய நிர்பந்தத்தில் இருந்தோன்றதை அவர் தெரிஞ்சுக்கிட்டார். அதனால நமக்கு பிரசாதம் கொடுத்து அமிச்சார். இந்த சின்ன காயத்தோடு போச்சு, இல்லைன்னா இந்த காயமே போயிருக்கும் போல அப்படின்னு அவர் புரிந்து கொள்ளுகிறார். இது எச்சரிக்கை. இன்னொன்று பாருங்க, ரொம்ப மாதிரியான நிகழ்ச்சி. சபரிமலையிலிருந்து பக்தர்கள் சபரிமலைக்கு போயிட்டு 2 பஸ்ல வராங்க. 2 பஸ் நான் ஏன் சொல்றேன், தமிழ் பேசும்போது பேருந்துன்னு ஏன் சொல்லலை அப்படின்னா, எங்களுடைய தமிழ் ஆசிரியர் சொல்லுவாரு, தம்பி நீ எவ்வளவு பிடிச்சி தள்ளினாலும் பேருந்து நகராது, பஸ் தான் ஓடுன்னு. மக்கள் மொழி, அதனால அதை சொல்றேன். 2 பஸ் நிறைய
சபரிமலையிலிருந்து பக்தர்கள் வந்திருக்கிறார். அவருக்கெல்லாம் பிரசாதம் கொடுத்து, இப்போ நீங்கள் எந்தெந்த கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்தேன்னு கேட்குறாரு. வரிசையாக சொல்கிறாங்க, இங்கே போனோம், அங்கே போனோம், அங்கே போனோம், அங்கே போனோம். இப்போ எங்கே நேராக ஊருக்கு தான் போகிறோம். போகாதீங்க, நேராக ஊருக்கு போகாதீங்க, இங்கே இதெல்லாம் விசாரிச்சு இந்த கோயில்களுக்கெல்லாம் போயிட்டு போங்கன்னு ஒரு ரூட்டே கொடுக்குறாரு. அந்த கோயிலுக்கு போங்க, இந்த கோயிலுக்கு போங்க, அப்போ தான் நல்லது. நீங்கள் அதெல்லாம் முடிச்சுன்னு அந்த தரிசனம்லாம் முடிச்சுட்டு அப்புறமா வீட்டுக்கு போங்க, அப்புறமா உங்கள் ஊருக்கு போங்க அப்படிங்கிறாரு. என்னாச்சுன்னா, ஒரு பஸ்ஸில் வந்தவங்க அதை சரி அப்படியே போயிடலாம் பெரியவர் சொல்லிட்டாரு. இன்னொரு பஸ்ஸில் வந்தவங்க அதை கடைப்பிடிக்கல, இல்லைடா போயிடலாம் ஊருக்குன்ட்டு. அந்த பஸ் விபத்துக்குள்ளாச்சு. அந்த பஸ் விபத்துக்குள்ளாய் பல பேர் படுகாயம் அடைந்ததாக நம்ம அறிகிறோம். அவ்வளோதான் சொல்ல முடியும். இப்படி நடக்கும் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. ஆக்சிடென்ட்ல மாட்டிப்பேன்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அது அல்ல. நம்முடைய ஒரு மகான்களுக்குன்னு ஒரு நாகரிகம் இருக்கு. தே டிஸ்பிளே தி ஹையஸ்ட் டிகிரி ஆஃப் சிவிலிட்டி, ஒரு நான் இன்டர்ஃபியரிங் காஷன். அதுதான் அவங்க பண்ணுவாங்க. இது நடக்கும், போனேனா நீ அந்த மாதிரியாக இந்த மாதிரியாக அந்த மாதிரி வார்த்தைகள் சொல்ல மாட்டார்கள். இப்படி போயேன், இப்போ போகாதே, நாளைக்கு போவேன், இந்த மாதிரி தான் சொல்லுவார். இன்னொருத்தர் அது மாதிரிதான், போயிட்டு வரேன் அப்படின்னா, சரி போயிட்டு வா, பிரசாதம் கொடுத்து கொஞ்சம் ஜாகிரதையா போனா அப்படிங்கிறாரு. சரி போயிடுறாரு. ட்ரெயின்ல ஏறி உட்கார்றாரு. ட்ரெயின்ல ஏறி உட்கார்ந்தவர் கொஞ்ச தூரம் ட்ரெயின் போன பிறகு பிரயாணமாகி கொண்டிருக்கிறது. அப்போ ஜாகிரதையா போனார, என்ன நான் என்ன ஜாகிரதையா போறது, போன உத்தரவு கொடுத்துட்டாரு, போறதுக்கு உத்தரவு கொடுத்துட்டாரு, பிரசாதம் கொடுத்தாரு, ஜாகிரதையா போனா என்ன தெரியலையே, சரி ஒருவேளை இது பண்ணி பார்க்கலான்ட்டு ஒரு 2 கோச் தாண்டி போய் உட்கார்ந்தாரு. இவர் உட்கார்ந்து இந்த கோச் ட்ரெயின் டீரைல் ஆகுதுங்க, தண்டவாளத்திலிருந்து ட்ரெயின் டீரைல் ஆகிறது. இவர் உட்கார்ந்திருந்த கோச் அதில் யாரெல்லாம் இருந்தாலும் படுகாயமுற்றார்கள், சில பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். இப்படி காப்பாற்றப்பட்டார். ஜாகிரதையா போன்ற வார்த்தையை அவர் நினைவு பண்ணி, அதுக்கு நீ நினைவுபடுத்தி அதற்காக இவர் என்ன செய்ய வேண்டும் என்கின்ற உபாயத்தையும் சேர்த்து கொடுத்தார். யோசனையை கொடுத்தது யாரு? நம்முடைய புத்தி அல்ல, அவருடைய அருள் தான் அந்த யோசனையும் கொடுத்திருக்கிறது. உள்ளே மனசாட்சியாக இருந்து கொண்டு ஆனால் நம்மால் பார்க்க முடியாத ஒரு சக்தி தான் வெளியே தோழனாக மகா சுவாமிகளாக வெளிப்படுகிறது. இது ஒரு தோழன் செய்யக்கூடிய தொண்டு. அப்படித்தான் இதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இன்னொரு முறை ஒரு உயர் நீதிமன்ற நீதிபதி, ஹைகோர்ட் ஜட்ஜ் ஒருத்தர் வரார் பார்க்கறதுக்கு. இப்போ உள்ளூர்ல நம்ம மகாசுவாமிகளுடைய பக்தர் ஒருத்தர், அவர் கூட்டிட்டு வர்றார். கூப்பிட்டு வந்தோடனே எல்லாம் தரிசனம் எல்லாம் ஆச்சு, சம்பாஷணை எல்லாம் முடிந்தது, பிரசாதம் எல்லாம் வாங்கி கொள்ளுகிறார். அதுக்கு பிறகு ஒரு கூட்டிட்டு வந்தவரை பார்த்து ஒரு 7-8 கோயில் பேர் சொல்லி ஊர்ல இதெல்லாம் அவர் சுத்தி காட்டு, அப்புறமா ஊருக்கு போனா போறோம், மெட்ராஸுக்கு போனா போறோம் அப்படின்றாரு. அப்போ அந்த ஜட்ஜி அவரு அதுல ஆசைப்படலை. இல்லை டைம் ஆயிடுத்துன்னு. இவருக்கா, ஐயோ இவர் இப்படி ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறாரே, இதை நிறைவேற்றலைன்னா அபராதமாகி விடுமே, குற்றமாகி விடுமே, இந்த நீதிபதிட்டு நம்ம எப்படி சொல்லி இதை உணர்த்துறது அப்படின்னு பார்த்து இது ரொம்ப கஷ்டப்பட்டு சொல்றார். இந்த அவர் சொன்னாது அது ஏதாவது ஒரு பொருள் இருக்கும், ஒரு ஆழமான பொருள் இருக்கும். சரி 8 கோயிலாம் போக முடியாது, ஒரு 4 கோயிலாவது போகலாம், அது முடிஞ்சா போகலாம் அப்படின்னு. சரி அது மட்டும் சேமம் வாங்க அப்படின்னு இவரும் கூட்டிட்டு போறாரு. ஒரு 4-5 கோயில்கள் இவங்க பார்த்துட்டு அப்புறம் போறாங்க. போனா என்ன அதுதான் தெரிஞ்சுக்கினாங்க. அங்க ரோட் பிளாக். என்ன ரோட் பிளாக்னு கேட்டா, காத்து மழையில பெரிய மரம் விழுந்திருக்கு. அப்ப இந்த கூட்டுன்னு வந்தவர் கால்குலேட் பண்ணி பார்க்கிறார். இந்த 4 கோயில் இந்த பார்க்காம வந்திருந்தோம்னா கரெக்டா அந்த மரம் விழுற நேரத்துல அவங்களுடைய கார் அங்க போவதற்கான வாய்ப்பு இருந்திருக்கு. அது தவிர்க்கப்பட்டது. இதான் எச்சரிக்கைங்க. எச்சரிக்கை வேற, மிரட்டல் வேற. மகான்கள் மிரட்டுவதில்லை, அவசியமே கிடையாது அதுக்கு, இல்லையா? மேகம் இடிய வச்சு மிரட்டும், வானம் மிரட்டாது, வானம் அமைதியாத்தான் இருக்கும். அது மாதிரி மகான்கள் எச்சரிக்கை விடுப்பார்கள். அதே மாதிரி அரிதுன்னு ஒரு வார்த்தை அவங்க சொல்ற, இது கஷ்டம்பா அப்படின்னா விட்டுறது பெட்டர், இம்பாசிபிள்னு அர்த்தம் நமக்கு. அதை காட்டும். இந்த 4 நிகழ்ச்சிகளிலும் இந்த எச்சரிக்கைன்றது எதனால வருகிறது? அவருக்கும் இந்த எச்சரிக்கப்பட்டவர்களுக்கும் என்ன உறவு? ஒரு உறவும் கிடையாது. அவர் ஏதாவது குடும்பத்தில் பிறந்தவர்கள் அப்படி கிடையாது, அடியார்கள். அந்த அடியார்களுக்கு துணையாக நிற்பது ஒரு குருவினுடைய இயல்பு.
இல்லையா? குருவினுடைய கடமையும் கூட அப்படி நடந்திருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மகாசுவாமிகளுடைய மகா வாக்கியத்தை கவனிப்போம். எல்லா குணங்களும் குடிகொண்டிருப்பதாலேயே ஒரு குணமும் இல்லாத நிர்குணமாக பகவான் இருக்கிறான். ஒப்பற்ற வாக்கியம் பாருங்க. பகவான் குணாதீதன், குணங்களை கடந்தவன் என்றுதான் சாத்திரம் சொல்லுகிறது, பெரியவர்களும் கொண்டாடுகிறார்கள். எதனால் குணங்களை கடந்தவன் என்றால் எல்லா குணங்களும் இருப்பவன். இப்ப பராசக்தி என்று சொல்லும் பொழுது அறிவு மட்டுமல்ல, அறியாமையும் சேர்த்து கொள்ள வேண்டும் என்று சிலர் உற்சாகமாக சொல்லுவார்கள். எல்லா குணங்களை நீ அவனிடம் இல்லாமல் இன்னொரு குணம் எப்படி மனிதனுக்கு வர முடியும் அல்லது படைப்பிலே இருக்க முடியும்? எந்த அம்சமும் படைப்பிலே இருக்கிறது என்றால் அதுவும் அவனுடைய குணங்களில் ஒன்று, அவனுடைய அம்சங்களில் ஒன்று என்றுதான் நம்ம புரிந்து கொள்ள முடியும். இப்போ இப்படி பாருங்க, படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளுதல் என்று 5 தொழில் செய்கின்றவன் பகவான் என்று குறிப்பிடுவார்கள். சில பேர் 4 சில பேர் 5 சில பேர் 6 கூட சொல்லுவாங்க. அதை விட்டுடுங்க. பொதுவாக படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளுதல் இந்த 5 அம்சங்களுக்குள் நீங்கள் இந்த பிரபஞ்சத்தில் காணப்படுகின்ற எல்லா குணங்களையும், எல்லா தன்மைகளையும், எல்லா தரங்களையும், எல்லா குறைகளையும், நிறைகளையும் அடக்கிவிட முடியும். எல்லாவற்றையும் தொகுத்து ஒன்று திரட்டி பார்த்தால் எதுவோ அதுதான் இறைவன். அதற்காகத்தான் சொல்லுகிறார், எல்லா குணங்களும் குடிகொண்டு இருப்பதாலேயே ஒரு குணமும் இல்லாத நிர்குணமாக பகவான் இருக்கிறான். மகாசுவாமிகள் என்பவர் நிர்குணி. ஆனால் எதிரே நாம் நிற்கும் பொழுது நம்முடைய குணங்களை அவர் பிரதிபலிக்கிறார். அதனால் அவருக்கு குணம் இருப்பது போல் நமக்கு தோன்றுகிறது. இப்படித்தான் நாம் பரமாச்சாரியால் மூலமாக பகவானையும் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அமைகிறேன். வணக்கம்.